ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்பிணிகளுக்கு நிறைய பெண்கள் இது சாப்பிட்லாமா, அது சாப்பிட்லாம், இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்போ அதிகமான வெயில் காலத்தில் கர்ப்பிணிகள் தர்பூசணி சாப்பிட்லாமா, ஒரு சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதா, ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கொள்ளணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகள் எடுத்துக்கொள்ளும் போது கருவில் வளரும் குழந்தைக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், கர்ப்பிணிகளுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக கர்ப்ப காலத்தில் வாட்டர்மெலான் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்குது. கர்ப்பிணிகள் வந்து வாட்டர்மெலான் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். வாட்டர்மெலான் நம்ம சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா எடிமான்னு சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்தில் அதிகமாக, அதாவது மேக்சிமம் 80% பெண்களுக்கு இந்த எடிமா வந்து உருவாகும். அதாவது நம்மளோட கால் வீக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீர் கட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது நீர் கோர்த்திருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர்மெலான் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த எடிமாவை தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வாட்டர்மெலான் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வாட்டர்மெலான் நம்ம எடுத்துக்கொள்றதுனால நம்ம பாடியில் இருக்கிற நச்சுத்தன்மைகளை வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் யூரிக் அமிலத்தோட அளவை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படி பண்ணுறதுனால நம்ம கர்ப்ப காலத்தில் கல்லீரோட ஃபங்க்ஷனும் சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷனும் நல்லா செயல்படுறதுக்கு இந்த வாட்டர்மெலானில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இம்யூனிட்டியோட லெவல் ஈஸியாக கம்மியாயிடும். வாட்டர்மெலான் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதில் இருக்கிற ஆக்சினேட்டரி வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டியோட லெவலை வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கர்ப்ப காலத்தில் நிறைய பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, மோஷன் பிரச்சனை. அதுவும் ஈஸியாக சரியாகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் அதிகமான நீர்ச்சத்து வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கர்ப்ப காலத்தில் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எடை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான காலை சோர்வுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டல்லாக இருப்போம், அதாவது ரொம்ப டயர்டாக இருக்கும், வாமிட், தலை சுத்தல், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாகும். இதுக்கும் கூட நம்ம வாட்டர்மெலான் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாக அந்த பிரச்சனைகள் வந்து இல்லாமல் தடுக்கிறதுக்கு இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா தசைப்பிடிப்புகள்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்ப காலத்தில் ரொம்ப அதிகமான பெண்களுக்கு வந்து தசைப்பிடிப்பு, அதிகமான ஹார்மோன் மாற்றத்தினால ஈஸியாக எடை அதிகரிக்கும், தசைப்பிடிப்புகள் வந்து அதிகமாக உருவாகும். அதை தடுக்கிறதுக்கும் இந்த கர்ப்ப காலத்தில் தர்பூசணி எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாக சரியாகும்னு சொல்லுவாங்க. நிறைய கர்ப்பிணிகளுக்கு வந்து இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முகப்பருக்கள் ரொம்ப அதிகமாகும், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அவங்கெல்லாம் வந்து நல்லா பிரைட் ஆகிறதுக்கும் அந்த ஸ்கின் பிரச்சனைகள் இல்லாமல் தடுக்கிறதுக்கும் இந்த வாட்டர்மெலானில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம தர்பூசணி எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் கருவில் வளரும் குழந்தைக்கும் அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து கொடுக்குது. இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து குழந்தையோட எலும்புகள், குழந்தையோட பற்கள் உருவாகிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இதில் இருக்கிற கால்சியமும் பொட்டாசியமும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற தாதுக்கள், நியூட்ரிஷன்ஸ் வந்து எலும்போட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பெண்களுக்கு வந்து அதாவது அதாவது கர்ப்பிணிகளுக்கு அதிகமான எடை வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடுவோம். கர்ப்ப காலத்தில் நார்மலாக ஒரு 15 to 20 kg வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப இயல்பான ஒன்று தான். ஆனால் மேக்ஸிமம் 15 kg தான். ரொம்ப அதிகமாக எடை வந்து அதிகரிச்சிருவோம். நம்ம இந்த வாட்டர்மெலான் எடுக்கும் பொழுது அதை வந்து கரெக்டான அளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும், அதை கர்ப்பிணி பெண்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம பாடியில் நீர்ச்சத்தோட அளவை வந்து கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தண்ணீர் சத்தோட அளவு கம்மியாகாமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த வாட்டர்மெலான் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு நாளைக்கு கம்மியான அளவு, அதாவது ஒரு 100 கிராமோ 200 கிராமோ எடுத்துக்கொள்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சிலர் வந்து ஒரு பழம், அரை பழம்னு சாப்பிடுவாங்க. அப்படி தான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு பவுலில் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். சுகர் இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க, ரொம்ப நாள் கழித்து கன்சீவ் ஆகிருக்கிறவங்க,
இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவாக இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் இந்த ஃப்ரூட்ஸை வந்து ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.